பார்த்தாங்களா? ஆமாங்க. யாரும் குறையில்லாம வண்டிய மரத்துக்கு மலரை கொண்டு வர எல்லாரும் காவல் புரியுறாங்க நல்லபடியா. என் மகளுக்கு நான் குடிக்கிறது தெரிஞ்சானு சாவச்சு போட்டுருவான். சாமியா அதுக்கு நான் மரியாதை பாட்டில் வாங்கினா பாட்டில் வாங்கினா கலர் வந்து ஆரஞ்சு கலரா இருக்குது. அது உங்க பொண்ணு பாத்துச்சுன்னு வச்சுக்கோ பிரச்சனை கொன்றா போட்டு விடானே. அதுக்குதான் நான் என்ன பண்ணேன் போனா போடுன்னு காசுல லெமன் பக்காரி. லெமன் பக்காரியா? ஒயிட் கலர்ல இருக்கும் சரகு. அது என்னடா சரகுது? வெள்ளை கலர்ல இருக்கும். ஏய் என் முன்னாடி பிடிக்குமா அது? செம்மையா இருக்கும். அது லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கலந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். நல்லா ஏறுமா? போதியா கட்டிங்க போட்டாலே சரியா போச்சு. என் பொண்ணு வரத்துக்குள்ளே தெரிஞ்சு போகணும். கம்முன்னு நான் பாத்துக்கிறேன். சரி வாங்கிட்டு வந்து கலந்து ரெடியா வச்சுட்டேன் நான். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பாரு சர்வ ஜாகிரதையா காவல் புரியுறாங்க. நம்ம நல்லா இருமா ஒண்ணு இல்ல. இந்த ஒண்ணுதுல மட்டும் என் பொண்டாட்டிய கூட பொறுப்பா இருப்பாடா. அதான் காட்டா இருப்பேன். ஏன்னா பொம்பளையா இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கணும். பொம்பளையா எப்படி ஆம்பியா குடிக்கும் போது உட்காந்து பக்கத்துல குடிக்கணும். அப்படிதான் குடும்பம். எனக்கும் என் மனைவிக்கும் மதம் இருந்தது வழக்கம். ஆமா. ஏன் தெரியுமா? இந்த வன்னிய கருங்காலி மரம் என் இல்லத்தில் இருக்க வரை என்னை இந்த உலகத்தில் ஒருவனும் அழிக்க முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையால் மகள் வருவதற்கு முன்னதாக மது இருந்து வேண்டும். மது அருந்துவதற்கு முன்னதாக காவல் வைத்தது யார்? கோபரா. ஆனால் இந்த பூதகடத்துல தப்பிக்கவே முடியாது. இந்த பூதத்தாண்டு தப்பிக்கவே முடியாது. கேட்டா எப்படி இது போகும்? சற்று நேரம் நானும் என் மனைவியும் தோழனும் சேர்ந்து மது இருந்து போறோம். சரகடி போறோம். சொல்லு அதான் அதுவும் குடிச்சுட்டா அது அம்மாவும் அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகையால் இந்த வண்டிய கருங்காலி மரத்திற்கு யாதொருத்தையும் நேராம காவல் புரிய வேண்டாம். அமரங்கள் லெமன் பக்காரி மக வந்தா உயிரே போயிடும். சாப்பிடா முதல்ல மூந்துக்கா கட்டி கட்டியும் கூட கட்டா இருக்கும். பார்த்து எலுமிச்சு ஜூஸ் எலுமிச்சு லெமன் பாக்காளி அதுதான் குடி 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 அதான் அதான் சூப்பர். மண்டாச்சினா மண்டாச்சிட்டா உஷாரா இருக்கணும். காவல் புரியணும்னா ஓய் சருகா மொத்த காவல் புரியுங்க முதல்ல ஊத்துறேன். ஓய் போதா கம்முன்னு உங்களாம் கிடையாது. எங்களுக்கு பத்தாது கம்மு. அண்ணா நீ ஒரு ரவுண்ட் அடி. சா வச்சிருவேன். எங்களுக்கே பத்தாதுன்னு சொல்ற நீங்க வர கேட்டு பாக்க மாட்டோம். தீ போட்டு நடிச்சிடுவேன். வேற குடுக்கல பாதுகாக்க முடியல. அது கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன்? ஊத்திடுவேன் வந்தா சாப்பிட்றா கட்டிங் போச்சாடா ஆடா பாய் கட்டிங் போடு 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 அது கொண்டு போறா. பிஸ்கட் பைட் துண்ணு துண்ணு எனர்ஜா டா நீ ஒரு கட்டிங் ஒரு பாதி போடு. நடை நான் கொஞ்சம் குடிச்சு நாம் இருப்பதே மனமகிழ்ச்சியில் ஒரு நாள் தான். ஏனென்றால் வண்டிய மரம்
ஓர நீடி வச்சுமா சாப்பிட்டா தான் எம்மளை யாரு ஆட்டி ஆட்டி கம்பெனி காவல் புரியுறாங்க காலை தூக்கி போற தேவையா பையன் காலை மேல போடாதடா நான் 10 கம்மன் நான் மண்டாடி அங்க வருதுல கம்மன் பாதிச்சு வண்டி மாறு நல்லா தான் இருக்குது கம்முன்னு பொண்ணுலாம் வர மாட்டான் மூத்துல பார்த்தா காலை போடணும்டாப்பா மூன்றாவது வாயிற்படியில் பூதகாலம் இருக்கிறது. என்னுடைய தந்தை பார்த்தாயா, என்னுடைய தாயை பார்த்தாயா? ஆமா, என் தந்தை குடிக்கவே மாட்டாரு, என்ன இது என்று போதையாக இருக்கிறாரு. பூதகானுக்குதுடா அடங்க மக்கால கம்முன்னு கம்முனேரி தேடியா கம்முனேரி கம்முனேரி போதையாரி போச்சுன்னா கம்முன்னு படாண்டி பொண்ணு அண்ணாச்சு வந்தாலும் வச்சுடுவாடா. இல வச்சு வரமாட்டாடா அவன் தெரியுண்டா டே கம்முன்னு அம்மா சாரடிக்குதா இல்லையா? பிளாக்ல போன 2 கிலோமீட்டர் போன மாட்டேன். வண்டி மரம் வண்டி மாறு புதகானு எல்லாம் கேட்டுறாது. முன்னாடி எங்கடா முன்னாடி என் பக்கத்துல பார்த்துக்கிறாடா முன்னாடி வண்டி மரம் என்னங்க இந்த வாயிற்படியை கடந்தால் தான் வன்னிய மரத்தை கொண்டு செல்ல முடியும். வண்டி மரம் என்னங்க அங்கே இருக்கட்டும் ஐயா, இங்கு பார்த்தாயா வாயிற்படியில் தான் இருக்கிறது வன்னிய மரம். கொண்டு செல்ல வேண்டும் அல்லவா? அனைவருமே மதுபானத்தை அடித்து விட்டு இருக்கிறார்கள்.
நம்ம ஆட்ட முடியாது முடியாது மத்த ஊரு ஏறானா ரவுடி மத்த கால மேல போடாதா கால மேல போடாடா நீங்க மேல பண்ண உன் முன்னாடி மேல போடுங்க நான் தான் உன் முன்னாடி மாமா டேய் ஆமா நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ஐயா ஐயா பாடி மூஞ்சி பாருங்க அந்த பக்கம் மூஞ்சி அப்படித்தானா கடுக்கு கஜு தந்துக்கிச்சுடா தாப்பால் கிடையாது பாடிச்சுன்றாடா கண்ணாடி பாருங்க முகத்தை கண்ணால உன் முகத்தை கண்ணால திருப்பா வந்துடாடியா மூஞ்ச பாடுறா கொண்டாத என் மூஞ்சி நல்லா இருக்குதுங்க இப்ப என்ன சினிமால கூட ஆடாடே என்ன இவ்வளவு அழகாக இருந்து சினிமால கூட யோகி பாபு வராரு பாரு அவரு கூட செக்ரட்டரியா இருக்கணும் நீ வந்துட்டு படம் நடிகை வந்துட்டு கூட ஆடா எனக்கு தான் ஆட்டங்குது நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன் திட்டமா கொடுத்தா தாண்டுறா அவ குடிச்சிட்டாரா பாய் கோயில்ரா பாரு போதில சொல்லி வாங்கிடுறா பாரு மாசி மாதமா உச்சாரு அம்மால எப்படியோ போய் மடிப்பாங்க போய் ஏறி உள்ளி இறங்கிட்டு போறாங்க ஐயோ நீங்க அங்க பணமரம் காலி போற வேலை தெய்வம் வந்துச்சா தெரியல நான் என்னத்துக்குறான் உங்களை நீங்க ஒரு கேள்வி செட்டு பண்ணி விடுறா சூப்பர் நீ தான் என் பக்கத்துல போலாமா உள்ள போலாம் குளிச்சுட்டு பொண்ணு வரலாம் பாருங்க இல்ல உங்க ஒண்ணும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது வன்னி மரம் உச்சாரு பூதங்கணம் நிக்கிறாங்களா அவங்க 2 பேர் பாத்துக்குவாங்க வன்னி மரம் ரத்தமா வெட்டி ஆட்ட போட்டு என்னடா மணி மரம் போச்சு பொம்பளை குடிச்சா தாண்டி நிலமா அதான் எச்சில் பண்ணி ரத்தம் குடிக்கிறேன்
கூப்பிட்டானா வா உனக்கு ஒரு படி ரத்தம் ஒரு படி ரத்தம் உங்களை எவ்வளவு மந்திர சக்தியை பயன்படுத்த வன்னிய மரத்து காலா வச்சு உங்களுக்கு தேவை உதிரமெல்லாம் கொடுத்துங்கிறேன். பண்ணி மாத்த காணமாயா நீதானா கேட்டே வேற சரக்கு வாங்கி அது லெமன் படியா ஏற்றுக்குது. அப்படி என்றால் இந்த வன்னிய மரம் எங்க களவாடு இருக்கிறால் யாரோ நம் சக்தியை மீறி வந்திருக்கிறார்கள். அவன் யார்? இந்த கோட்டையை தாண்டி சென்றிருக்க முடியாது. புறப்படு. கரையாளி மரத்தை கொண்டு வந்து விட்டோம். தந்தை உன் தாய் அனைவரும் மது அறிந்து விட்டு மது போதையில் இருந்தார்கள். அதை சாத்தா கொண்டு எப்படியோ ஒன்று கொண்டு வந்து விட்டோம். இப்போதே புறப்பட வேண்டும். சொன்னா ஏண்டி உனக்கு எதுக்கு அப்பா அப்பா இத பாருப்பா அப்பா மலர்தான பச்சை சொன்ன மலர்தா படுத்து வன்னி மரத்துக்கு காவலாக அப்பா இத பாருங்கப்பா நடந்த உண்மை அத்தனை அப்படியே உரைத்து விடுகிறேன். யாரவ சொக்கமான சோடா அப்படி மேய்ங்கற வருங்கால எனக்கு கணவர் அப்பா கணவரா எந்த கோட்டை? வானவராயன் கோட்டை எப்படிப்பட்ட கோட்டை? எந்த கோட்டையில் இது நாள் வரை நான் பாதுகாத்த வண்டிய கருங்காலி மரம் என் உயிருக்கு மேலானது. அப்படிப்பட்ட வழிபாதை காண்பித்து எங்கோ அவனை அழைத்து வந்து வண்டிய கருங்காலி மரத்தை களவாட சென்றாமல் ஒரு தாயை செய்த வேலை அடைது. நாங்க தான் அதிகமா போச்சு. என் தந்தை குடிக்கவே மாட்டார், குடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா குடிச்சிட்டு பரவாயில்ல
அம்மா காலி வெறி கொண்டாடிக்கிறான் மடி பாக்கத்தா எதுக்கு தெரியுமா வெறி கொண்டாடிக்கிறான் எதுக்கு 1000 ரூபாய் நேத்து காட்டாலே இல்ல உன்ன ஆமா குட்டியா இல்லையே குடகல இல்ல அந்த வெறி இப்ப காமிக்க என்னடி பாதில அம்மா நான் அவரை காதலிக்கிறேம்மா அவரை கல்யாணம் ஏய்! பண்ணிக்கிறேன் கேளுங்க காதல் என்ற வார்த்தைக்கு நிலத்திலே கிடையாது. அன்று முதல் இன்று வரை என்ன தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண்மகனும் கண்ணிலே பார்த்தது கிடையாது. பார்த்ததில்லை இவனை மறப்பது உன்னுடைய கடமை. வன்னிய மரத்தை வைக்க வேண்டியது யாரு? யாருடைய கடமை உன்னோட கடமை. இத பாருங்கள் அப்பா என்ன? அவரை மறந்து என்னால் இருக்க முடியாதப்பா இருக்க முடியாது ஏய்! மனநாள் அவரை தான் இல்லைன்னா உயிரை விட்டு விடுவேன் அவனுக்கு செத்துறியா அம்மா ஆயிடு பயமாக்குது அம்மா பார்க்கும்போது வெள்ளை பிசாசு வந்து கல்யாணம் போடுறாடி. போகுதியா ஏய்! மணந்தால் அவரைத்தான் மறப்பதில்லை என்றால் மனமே உன் வாழ்க்கை என்று உரைக்கால். ஆமாப்பா எங்கிருந்து ஓடி வந்தவன்? யார்டா நீ? ஐயா என்னுடைய பெயரோ கள்ளிக்காத்தான். என் அம்மனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றேன். ஆகினால்தான் இந்த வன்னிய கரையாளி மரத்தை கொண்டு செல்வதற்காக வந்தேன் ஐயா. வாத்தாளுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு என் நாட்டுல தாங்க வன்னி மரம். என் வீட்டு மண்ணாங்க அது மட்டும் தெரியாது. உன்னுடைய மகளை நான் மனப்பூர்வமாக காதலித்து விட்டேன். காதல் ஆமா. உங்களுக்கெல்லாம் எப்படா காதல் வருது? எனக்கே ஒரு கேள்வி கடையில் உனக்கு ஏய், ஒரு விட்டுருவான் நான் மோசமானவன் நானு என்னடா பண்ணுவ? கட்டிங்க போச்சுன்னா உமால பார்க்க மாட்டேன் நேரம் சாவடிச்சுட்டு ஏய், யாரு ஏய் உங்க மாடே கருமஞ்ச ஏய் அப்பா அப்பன்றா மொத்திச்சோம் ஏய், அப்பன்றா பாவி. உமால போடுறா லைட்ல ஓடுறா மொத்திச்சும் ஓடுறா ஒண்ணும் பண்ண முடியாது நம்மள ஏய் போடுறா லைட்டா நான் சொல்றதுலாம் செய்வான் அவன் அம்மா சின்ன பையன் அவன் கம்ம துண்டு அம்மட்டம் வயசுல பெரிய ஆள், அவரு போய் சின்ன பையன்றா? அம்மட்டம் புள்ள என்னடா வயசாகுது அவருக்கு? 18 முடிஞ்சு 17 நடக்குது என்ன நாடு? முஞ்சிய 17 நடக்குது இப்படி நடக்கா? அவனுக்கு எலக்ட்ரிஷியன் எல்லாம் செய்யறல அவனுக்கு ரிட்டர்ன் சப்ளை வரும் ரெக்கட் சாப்பிட அப்படியே இருக்கு. ஓ அதிகாரி அவன் பொண்ணு முன்னாடி இமேஜ் போயில அது இல்ல விட்றா, நீ எதட்டமா சாப்பிட தெரியாதா? ஒன்னா ஏய், கலிகட்டா. ஐயா நம்மள காலையும் கட்ட வேண்டும். உயிருக்கு உயிராக என் மகள் ஒரே மகள் ஒப்பத்து மகள் அருணாட்சி மணக்கிறாய். உயிரை விட்டால் விடுவேனே தவிர இவனை ஒருபோதும் உன்னுடைய மகளை விட மாட்டேன். நீ விட மாட்ட. ஆமா. அவளை விட மாட்டா. 2 பேரும் நானும் விட மாட்டேன். அப்பா எங்க காதலை சேர்த்து வைங்களப்பா கூட்டி வைக்கிறேன் ஏப்பா நீ ஒரு மாப்பிளை பாக்குறது நானே பாத்துட்டேன் இதுகாடி 10 மாசம் சுமந்து எடுத்து பெத்து எடுத்து ஆளப்ப பால் அடி அமிச்சு ஸ்கூல்ல அமிச்சு காலேஜ் போய் 10 லட்சம் 20 லட்சம் படிக்க வச்சா ஒரு போன் ஒண்ணு ஏத்திடுறீங்களா ஓல ஓல பேசி கிடக்குறீங்க இதுகாடி உங்க ஆன போறோம் என்ன சொல்றேன்னா சொல்லு அந்த பொண்ணு அவனுக்கு சொல்லி தப்பு கிடையாது ஆமா புள்ளி வளர்த்த செவிடா சரி கிடையாது பொண்ணு வளரும் போதே அச்சு வச்சு வளர்ங்க என்னமா மோ கம்முன்னு போமா நீ சரியா அந்த இவனை திருமணம் செஞ்சுக்க போறியா நாங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறோமா ஏண்டி மானம் இல்ல ஏனம் இல்ல சூடு இல்ல சொரணம் இல்ல போயும் போய் இவனை காதலிக்க சரகு இல்ல சைடிஸ் இல்ல ஜூஸ் இல்ல அவர் யாரு உனக்கு மருமக பிள்ளை மருமக பிள்ளை ஆமா இவனே ஆமா வன்னிய கரிகால மரத்தை திருடுறவன் இவன் மருமக பிள்ளை எனக்கு அம்மா ஏய் தாயே இத பாருங்கம்மா நான் உரிப்பதை கேளுங்க அம்மா சொல்லு நாங்க இருவரும் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ வேண்டும் வாழ வேண்டும்பா வாழணும். உனக்கு அவள்லாம் உயிர் கிடையாது. ஆமா. உன் உயிரெல்லாம் அவ கிடையாது. ஏய், என் மகள் மனதை மாற்றி கலங்கப்படுத்தி வள்ளிய கருங்கால் வளர்ந்து துணை கொண்டு எடுத்து சென்றாய். உனக்கு ஆண்மை இருந்தால் ஒரு கத்திய மனைவியை குடும்பம் நடத்துவதற்கு சக்தி இருந்தால் என் மந்திர சக்திக்கு இணைந்த உலகத்தில் கிடையாது. இந்த வன்னிய கருங்காலி மரத்தினை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என் மகளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நான் வைக்கிற மோடியை நீ எடுக்க வேண்டும்.